வணக்கம், இது உங்கள் அபி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சூரத் பிளவு. சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு 1907. சூரத் பிளவுனா என்னென்னா, 1907 மாநாடு தீவிர தேசியவாதிகளின் கோட்டைன்னு கருதப்படுற பூனேவில் நடக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் 1906 கல்கத்தா மாநாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 1907 மாநாடு வந்து சூரத்தில் நடந்துச்சு. அதுதான் வந்து சூரத் பிளவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரத் பிளவு நடைபெறும் போது இந்த 1907 மாநாடுடைய தலைவராக யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகளின் தலைவராக லாலா லஜபதி ராய் பேரை முன்மொழிந்தாங்க. மிதவாதிகள் ராஜ் பிகாரி கோஷ் தலைவராக முன்மொழிந்தாங்க. கடைசியில் ராஜ் பிகாரி கோஷ் தான் வந்து தலைவரானார். 1906 மாநாடு கல்கத்தா மாநாடுடைய தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. 1906 கல்கத்தா மாநாட்டில் 4 தீர்மானங்களை கொண்டு வந்துருந்தாங்க. அந்த 4 தீர்மானங்களையும் ரிஜெக்ட் பண்ணவர் வந்து ஃபெரோஷா மேத்தா. அதான் வந்து ஏற்கனவே இருந்த பிரச்சனைக்கு சூரத் பிளவுக்கும் அதிகமான பிரச்சனையை கொண்டு வந்துச்சு சூரத் மாநாட்டில். அதுக்கப்புறமா 1908 மாநாடு நடைபெறும்போது தீவிர தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. நன்றி.